Hi friends, good evening. இன்னைக்கு நடந்த மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம மார்க்கெட் SGX Nifty கல்ல ஓபன் ஆகும்போது greenல தான் ஓபன் ஆச்சு. ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் ஃபால் ஆனதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படினா அதானி மேல வந்த அலிகேஷன் தான். ஓகேங்களா? அத வந்து நம்ம பாப்போம். ஓகேங்களா? Next global markets எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து plus and minus நியூட்ரலா தான் இருக்கு. plus பெருசா மேலயும் போல பெருசா கீழயும் வரல फ्रेंड्स. ஓகேங்களா? next FII and DI டேட்டா பாத்தீங்க அப்படினா இன்னும் ரிலீஸ் ஆகல. ஓகேங்களா? next பாத்தீங்கன்னா Nifty பாருங்க. இன்னைக்கு ஓபன் ஆனது பாத்தீங்கன்னா கேப் அப்ல ஓபன் ஆச்சு. அங்க இருந்து இந்த அதானி நியூஸ் கால மட்டும் தான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு நமக்கு ஃபால் ஆச்சு फ्रेंड्स. ஓகேங்களா? एक्चुअली வந்து லாஸ்ட் நேத்திக்கு லீவ் एक्चुअली நமக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உக்ரைன் அண்ட் அந்த வார் ரிலேட்டடாவும் பாத்தீங்க அப்படினா ட்ரம்ப் கூட வந்து பேச்சுவார்த்தை போகுது. இதுக்கு அப்புறம் வந்து சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. சோ குளோபல் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பட் இந்த அதானி இஷ்யூ வந்து அலிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் 250 பில்லியன் வந்து இங்க வந்து ஃப்ராட் வெளியே வந்து காசு கொடுத்து ஆர்டர்ஸ் வந்து எடுத்ததாகவும் யூஎஸ்ல நம்மளுக்கு எப்படி இங்க செபியோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா SEC அப்படின்னு ஒன்னு இருக்கு. ஓகேங்களா? அது வந்து செபி மாதிரி ஆக்ட் ஆகும் யூஎஸ்ல. அவங்க வந்து ஒரு இவங்க மேல வந்து அலிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இது நார்மல் பர்சன் கொடுத்திருக்கிற அலிகேஷன் கிடையாது. இப்ப செபி எப்படி நமக்கு இந்தியன் கம்பெனிஸ்க்கு ஒரு அலிகேஷன் கொடுக்குதோ அந்த மாதிரி US ஓட SEC US ஓட செபி நினைச்சுக்கலாம். US ஓட செபி வந்து அதானி மேல வந்து ஒரு அலிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு 250 பில்லியன் வந்து நீங்க வந்து அதான் காசை கொடுத்துட்டு நீங்க வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஏன் வந்து US கவர்மெண்ட் வந்து நம்ம இந்தியன் கம்பெனி மேல அலிகேஷன் போடணும்? ஓகேங்களா? பிகாஸ் இவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க வெளியே போயிட்டு. ஓகேங்களா? இந்தியாவிலேயே ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை. இவங்க வந்து அதானி வந்து மொத்த மார்க்கெட்லையும் மொத்த குளோபல் வைஸாகவும் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ யூஎஸ்லேயும் இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கம்பெனியெல்லாம் பாதிக்கப்படும் இல்லையா நாளைக்கு ப்ராப்ளம் வந்தால். அதனால் வந்து யூஎஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகேங்களா? GQG பார்ட்னர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து ரீசெண்ட் ஃபாலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து அதானி குரூப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கிட்டக்கிட்ட வந்து 25% கிட்ட ஃபால் ஆகிட்டு 20% கிட்ட ஸ்டாண்ட் ஓவர் ஆச்சு. ஓகேங்களா? இவங்க பாத்தீங்க அப்படினா நெக்ஸ்ட் அதானி சைட்ஸ் வந்து நெக்ஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க எங்க சைடு மிஸ்டேக்ஸ் இல்ல அப்படின்றாங்க. பட் யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஓகேங்களா SEC இது வந்து இது ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடியிற விஷயம் கிடையாது. அதானிக்கு இது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் தான் இது வந்து வெளியே வர்றதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் FII டேட்டா பார்ப்போம். ஒரே செகண்ட் வரல. மோஸ்ட்லி இன்றைக்கும் வந்து செல்லிங் வந்துருச்சு. ஓகே FII பார்த்தீங்கன்னா இன்றைக்கி FIS பாருங்கள் கிட்டக்கிட்ட வந்து 5000 கோடி செல் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது ஒரு ரீசனாக இருக்கும். என்ன ரீசன்? அதானி வந்ததால் ரீசனாக மட்டும்தான் இந்த 5000 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஓகே இல்லைனா இவங்களும் வந்து கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன் FII டேட்டா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் மார்க்கெட் இங்கேருந்து ரிகவரி ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. FIS வந்து இந்த மந்த் பாருங்கள் கிட்டக்கிட்ட 40,000 கோடி ஓகேங்களா 39,000 கோடி செல் பண்ணியிருந்தாலும் DIS வந்து எந்த அளவுக்கு மணி ஃப்ளோ பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. கண்டிப்பா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி இன்வெஸ்டர் வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்காங்க. டிக்ரீஸ் ஆகலை. இப்போ SIP மோட் எடுத்துக்கோங்க. மார்க்கெட் மேலே போதா கீழே போதா நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம போடுறது 1000மோ 10,000மோ மந்த்லி போட்டுகிட்டே இருப்போம். அதனால தான் DIயோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா DISல ஃபண்டுமே இன்னும் கிட்டக்கிட்ட நிறைய ஃபண்டு ஹோல்டிங்ஸில் இருக்குது. ஓகேங்களா? 40,000 கோடி இவங்க செல் பண்ணாலுமே அதுக்கு ஈக்குவலண்ட்டாக 80% கிட்ட ஈக்குவலண்ட்டாக கூட அவங்களால கொண்டு வர முடியுது. ஆனால் லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஹெவியாக செல் பண்ணியிருக்காங்க. இந்த அமௌண்ட் FIS வந்து இது வரைக்கும் செல் பண்ணதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ரொம்ப அதிகமான அமௌண்ட் வந்து செல் பண்ணது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து லாஸ்ட் 1 மந்த்தாக 1.5 மந்த்தாக வந்து டவுன் வந்து போயிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த அளவுக்கு வந்து ஒரு 6 மாதம் டேட்டா சேர்ந்தா கூட அவங்களால செல் பண்ண முடியாது. 114 கோடி. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 35 42 அதுக்கப்புறம் ஓவரால் 6 மாதம் டேட்டா எடுத்து பார்த்தா கூட இந்த செல்லிங்க்கு ஈக்குவலாக வராது ஃப்ரெண்ட்ஸ். அக்டோபர் மந்த் அந்த அளவுக்கு வந்து FIS வந்து செல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு மார்க்கெட் ஹையர் லெவல்ஸ்லேருந்து இந்த லெவல்ஸ்லேருந்து ஃபால் ஆன மார்க்கெட் இங்க பாருங்க 26300 ல இருந்து ஃபால் ஆன மார்க்கெட் கிட்ட 3000 பாயிண்ட் ஃபால் ஆச்சு. சோ இந்த இடத்துல வந்து ஸ்டேபிள் ஆகும் ஒரு 500 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த இடத்துல ஸ்டேபிள் ஆகி ரிட்டர்ன் ஆவறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நான் வந்து வீடியோல சொல்லிட்டு இருந்தேன் फ्रेंड्स. ஓகேங்களா? FII டேட்டா ட்ராக் பண்ணுவோம்.
அவங்க செல்லிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணாங்க அப்படின்னா இப்போ 5000 crores செல் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் 4 3 2 1 அந்த மாதிரி அவங்க நியூட்ரலாக இருந்துட்டாலே மார்க்கெட் இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இன்றைக்கி அதானி ஸ்டாக்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஃபாலோ ஆயிருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், அதானி வந்து 22%, 600 ரூபாய் கிட்ட ஃபாலோ ஆயிருக்கு. அதானி க்ரீன் 20%, அதானி போர்ட் எல்லாமே அதானி. இந்த நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் 2 நாளில் முடியறது கிடையாது. கண்டிப்பாக அதானிக்கு மிகப்பெரிய அடி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஒரு 3 years பேக் போகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி உங்களுக்கு கடன் கொடுத்தது யாருன்னு அதிகமாக பார்த்தீங்கன்னா எல்ஐசி, எஸ்பிஐ, இவங்களுக்கும் ஒரு சின்ன வந்து ட்ராபேக் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ நிஃப்டியோட கிராஃப் பார்ப்போம். நிஃப்டியோட கிராஃப் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இந்த ஹைலேருந்து ஃபாலோ ஆகும்போது இது பார்த்தீங்கன்னா 200 days மூவிங் ஆவரேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைன் டச் ஆகும்போது ஹிஸ்டாரிக்கலாக சொல்கிறேன், மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக ஆகும்னு நான் சொல்ல வரல. இந்த லைன் எப்பப்பெல்லாம் டச் ஆகிருக்குன்னு பாருங்கள். ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4624 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ப் கரெக்ஷன் டச் ஆன மாதிரி டச் ஆகிட்டு பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓகேங்களா, ஸோ இந்த லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் 2510 23 இந்த இடத்துலையும் வந்து ஹையர் லெவல்லேருந்து ஃபாலோ ஆகிட்டு கரெக்டாக இது டச் ஆகிட்டு பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வாட்டியும் வந்து நம்மளுக்கு அது நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்வெஸ்டிங் பண்ணுறவங்க இந்தியன் கம்பெனியில் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். லாங் டேர்முக்கு நல்ல க்ரோத் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபியர் ஆக தேவையில்லை. ஓகேங்களா, ஆனால் ட்ரேடிங் சைக்காலஜியில் பண்ணுறவங்க இந்த 23,992க்கு மேலே செட்டில் ஆகிற வரைக்கும் ட்ரேடிங் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதுக்கு மேலே செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங் வந்து பையிங் சைட் பாருங்கள். பட் செல்லிங் சைடு இப்போ வந்து பார்க்க வேணான்றது என்னோடய வியூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, மார்க்கெட் ஆல்மோஸ்ட் டைனமிக்காக இருக்குது. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நான் வந்து கட் ஃபீலிங்கில் இருக்கேன். பட் இந்த ஹையர் லெவல்ஸ் வந்து செட்டில் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து ஒரு 500 points மேலே வந்து செட்டில் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பையிங் பாருங்கள். இன்வெஸ்டிங் சைடுக்கு நீங்கள் டே பை டே வந்து இப்போ இருக்கிற இந்த 3000 points ட்ராபேக்கே வந்து நல்ல ஒரு டைம் ஆஃப் இன்வெஸ்டிங் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.